ஸ்கை கல்வி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் சங்கர். ஸோ இந்த சீரியஸில் பைத்தனை ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு வீடியோ 1 by 1 போடுறதா இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பைத்தானில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பைத்தானோட Z வரைக்கும் நம்ம போகிறோம். ஸோ ஒரு சீரியஸாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பைத்தானை நம்ம டவுன்லோட் பண்ணலாம். இப்போ டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்நெட் போயிட்டு இதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும் இல்லை வேறு எதுவும் பே பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு இன்ஸ்டால் பண்ண தெரியாது அப்படின்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் பற்றி உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள், பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைத்தானோட வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். வெல்கம் டு பைத்தான் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட்ஸ் அப்படின்ற மெனுக்குள்ளே டவுன்லோட்ஸ் அப்படின்றதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளாரே இருக்கும் பைத்தான் 3.11.3 அந்த வெர்ஷன்ஸ் அப்டேட் ஆகிடுது. லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் இங்கே இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பழைய வெர்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே நிறைய இருக்கும் பாருங்கள். வெர்ஷன் ஒரு வெர்ஷனாக இங்கே கொடுத்து இங்கே வச்சுருப்பாங்க. அந்த வெர்ஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் போய் இங்கே இருக்குது பாருங்கள், டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? லேட்டஸ்ட் இப்போது நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது இதான் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா இங்கே டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகிடும். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராம் தான். அதனால் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிஞ்ச உடனே உங்களோட டவுன்லோட் இருக்கிற ஃபோல்டருக்குள்ளே போங்க. அங்கே போயிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பைத்தன் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ரன் கொடுங்க. ரன் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பைத்தன் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூஸ் அட்மின் ப்ரிவிலேஜ் வென் த இன்ஸ்டால் பைத்தான் அப்படிங்கிறத கண்டிப்பாக டிக் பண்ணி விடுங்க. அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா சோர்ஸும் எல்லா மாடியூல்ஸும் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். இதை நீங்கள் டிக் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போது ஏதாவது மாடியூல்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பிரச்சனை வரும். அது ஏன் வருது அப்படின்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் டிக் பண்ணிக்கிறது சிறப்பான விஷயம் அப்படின்னு நான் தெரிவிக்கிறேன். அப்போ கொடுத்துட்டு இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே எஸ் ஆர் நோ கேட்கும். எஸ் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பைத்தான் இன்ஸ்டால் ஆகிடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் ஆகிடும். ஏன்னா இது ஒரு ரொம்ப கம்மியான பைட்டில் உள்ளது தான். இப்போ பைத்தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு இன்ஸ்டால் ஆகி. ஸோ இனிமேல் பைத்தான் நமக்கு ஒர்க் ஆகுதா, நம்மளோட இன்டர்பிரட் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். நான் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். நேரடியாக டெஸ்க்டாப் போயிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக பைத்தானை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பைத்தான் சர்ச் பாக்ஸில் போய் பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஐடியல் பைத்தான் அப்படின்றது ஒரு ஆப்ஷன்ஸ் இங்கே வரும். அது இல்லாமல் இங்கே பைத்தான் 3.11 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு கமாண்ட் ப்ரொமோட் மாதிரி பிளாக் கலர் ஸ்க்ரீனில் ஒன்று வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா இது பைத்தானோட பேசிக்காக இதில் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் லைன் கமாண்டை ப்ரொமோட்டர் தான், சிங்கிள் லைன் இன்டர்பிரட்டர் தான். ஸோ அதனால் இதில் ஒரு லைன் நீங்கள் கோடிங் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லைனுக்கான அவுட்புட்டை உடனே திரும்ப கொடுத்துரும். அதுமாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் இன்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது. ஸோ இதில் நம்ம நிறையா மல்டி லைன் ப்ரோக்ராம் எழுதி அதுக்கான அவுட்புட்டை இதில் பார்க்க முடியாது. ஸோ அப்போ எப்படி நம்ம பைத்தானில் ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்னா அதுக்கு நிறையா எடிட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுலேயும் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பைத்தான் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வழக்கமாக ஒரு ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணணும், ஒரு லாங்குவேஜை போடுறோம் அப்படின்னா ஒரு டெஸ்டிங்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வெல்கம் டு ஆல் அப்படின்ற ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுவோம் இல்லையா. அதுமாரி பிரிண்ட்டில் போயிட்டு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். வெல்கம் டு ஆல் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெல்கம் டு ஆல் அப்படின்றது வந்துடுச்சு.
பெருசு பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்கள் print welcome to all அப்படின்னு கொடுத்தா அதோட கமெண்ட் வந்து அடுத்தது அவுட்புட்டாக வெல்கம் டு ஆல் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இதுவே சி ப்ரோக்ராம் ஜாவா இதிலெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமர் எழுதணும், அதை சேவ் பண்ணணும், அதுக்கப்புறம் கம்பைல் பண்ணணும், ரன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வெல்கம் டு ஆல் அப்படிங்கிறது ஒரு 5 லைன் கோடிங் எழுதுகிற மாதிரி இருக்கும். மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும், ஹெட்டர் ஃபைல்ஸ் போடணும், printf போடணும், கார்லி பிரேசஸ் கரெக்டாக கொடுக்கணும், செமிகோலன் கொடுக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து அதர் லாங்குவேஜஸ்லாம் இருக்கும். ஸோ பைத்தானை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே லைன் அப்படியே நமக்கு உடனே அவுட்புட் வருது. ஸோ இதுலேயே தெரியும் ரொம்ப ஈஸியாகவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் பைத்தான் இருக்கும், படிக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பைத்தானை இன்ஸ்டால் பண்ணிட்டோம், அதை எப்படிலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம ஃபுல்லாகவே இதில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு பைத்தானை வந்து இப்போ இதில் ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து பண்ணியாச்சு. ஸோ எனக்கு மல்டி லைன் கமெண்ட் வேணும், எப்படி நான் அதை ஒர்க் பண்ணுறது, நிறைய லைன் ஒரு 3-4 லைன் கொடுத்து எப்படி நான் அவுட்புட் எடுக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இதில் பண்ண முடியாது. கண்டிப்பாக இதில் சிங்கிள் லைன் கோடிங், சிங்கிள் லைன் அவுட்புட், உடனே அகைன் அவுட்புட் வந்து தான் உங்களுக்கு வந்து இது பண்ணும். அதாவது இந்த கமெண்ட் ப்ரொமோட்டரில் சிங்கிள் லைன் எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கான அவுட்புட் உடனே வரும். அதுக்கப்புறம் அடுத்த லைன் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் அடுத்த லைன் எழுதுனீங்க அப்படின்னா ஹாய் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப ஹாய்னு ஒரு மெசேஜ். ஸோ ஒரு லைன் கோடிங், ஒரு லைன் பிரிண்ட் அவுட்புட் இந்த மாதிரி தான் வருது இல்லையா. ஸோ நம்ம இதை எப்படி மல்டி லைனில் எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்னு ஒரு சிம்பிள் பார்த்துடலாம். ஸோ அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே போயிட்டு IDLE அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே IDLE பைத்தான் அப்படின்றது மாதிரி வரும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே போய்ட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் லைன் ப்ரொமோட்டர், மல்டி லைன் கோடிங் எடிட்டர் ரெண்டுமே வரும். ஸோ இங்கே வந்துருச்சு இல்லையா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க இதுதான் வந்து IDLE ஷெல் அப்படின்றது. இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அதேமாதிரி அந்த பிளாக் ஸ்க்ரீனில் எப்படி வந்ததோ அதேமாதிரி சிங்கிள் லைன் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான அவுட்புட் வந்துடுச்சு. அதேமாதிரி சிங்கிள் லைன் கொடுக்க அதான அவுட்புட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் வரும். ஸோ நமக்கு மல்டி லைன் கொடுக்குற மாதிரி வேணும் அப்படின்னா இங்கே நியூ அப்படின்னு ஒன்று வருது இல்லையா, இதில் நியூவில் போயிட்டு இங்கே வந்து நீங்கள் எழுதலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன், ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன் நம்ம வந்து பண்ணலாம். இதில் என்ன அப்படின்னா A is equal to 10, B is equal to 20, C is equal to A plus B இப்படி கொடுத்துக்கிட்டு நான் print அப்படின்னு சொல்லிட்டு C-யை வந்து print பண்ணுறேன். ஓகேவா, இது ஒரு ப்ரோக்ராம். ஸோ இங்கே வந்து A, B நம்ம வேரியபிள்ஸ்லாம் மொட்டையாக கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வேரியபிள்ஸ்னால் என்ன, எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணணும், ஏன் எப்படி கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இங்கே நாம் எப்படி ஒர்க் என்னத்துக்காக இதை பார்க்குறோம் அப்படின்னா மல்டி லைன் கொடுத்து எப்படி நம்ம வந்து அவுட்புட் பார்க்குறது அப்படின்றது தான் இதில் பார்க்குறோம். ஸோ இதை நான் கொடுத்தது உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நேரடியாக F5 கொடுத்து ரன் பண்ணலாம். அது சேவ் பண்ணிட்டு தான் பண்ணணும். அதை நான் இதை சேவ் பண்ணல, அன்டைட்டில்னு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இங்கேயும் சேவ் பண்ணலாம், இல்லை வேறு ஒரு பாத்துலேயும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுறோம். சரிங்களா, இப்போ சேவ் பண்ண உடனே நமக்கு அவுட்புட் 30 அப்படின்னு வந்துருச்சு இல்லையா. ஸோ இப்போ மல்டி லைன் கோடிங் கொடுத்து எப்படி ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தையும் நாம் இதில் பார்த்து முடிச்சிட்டோம். சரிங்களா, ஸோ இதை இல்லாமல் பைச்சாம் அப்படின்னு ஒரு எடிட்டர் ஒன்று இருக்குது. அதில் தான் நம்ம எல்லா பைத்தான் ப்ரோக்ராமும் நம்ம போட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம எல்லா ப்ரோக்ராம் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் ப்ரௌசர் போய்க்கிறேன். ப்ரௌசர் போயிட்டு ஒரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு பைச்சாம் அப்படின்னு டவுன்லோட் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா setbrains அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு இந்த பைச்சாம் அப்படின்ற
எடிட்டர் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் டவுன்லோடு கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் கொடுத்த உடனே டவுன்லோட் ஆகும். இதில் ப்ரொஃபஷ்னல் கம்யூனிட்டி அப்படின்னு 2 இருக்கும். இந்த ப்ரொஃபஷ்னல் அப்படின்னா இது வந்து நீங்கள் ரியல் டைமாக பண்ணுறது, அதுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா ஒரு 10-30 டேஸ் வந்து ட்ரையல் வெர்ஷன் வேணால் ஒர்க் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது. ஸோ கம்யூனிட்டி அப்படின்றதே நம்ம எஜுகேஷனுக்காகவும் நம்ம நிறையா கற்றுக்கிறதுக்காகவும் பண்ணலாம். ஸோ அதனால் கம்யூனிட்டி வெர்ஷனை வந்து நான் டவுன்லோடு கொடுக்குறேன். டவுன்லோட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் பண்ணி முடித்த உடனே நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிடுச்சு. இப்போது பைச்சாம் வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் டவுன்லோட் ஃபோல்டர்ஸில் போய் பாருங்கள். ஓகே, இப்போ நமக்கு பைச்சாம் டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறோம். போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதேமாரி ஃபர்தர் ப்ராசஸ் தான். ரன் கொடுத்துக்கலாம். ரன் கொடுத்த உடனே உங்களுக்கு இன்ஸ்டாலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். எஸ் கேட்குது, எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்த உடனே இன்ஸ்டாலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு பைச்சாம் கம்யூனிட்டி எடிஷன் இந்த இதெல்லாம் கிரியேட்டர்ஸ் இது எல்லாமே நீங்கள் எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே டிஃபால்ட்டாக நமக்கு வேணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆன உடனே நாம் வந்து பைச்சாம் எடுத்து அதுலேயும் வெல்கம் ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு பைத்தானில் ஐடிஎல்ல ஒர்க் பண்ணுறது, கமாண்ட் ப்ராம்ப்ட் இன்டர்பிரெட்டில் ஒர்க் பண்ணுறது, ஸோ பைச்சாமில் ஒர்க் பண்ணுறது, இது எல்லாமே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு சாப்டராக நம்ம பார்த்துக்கிட்டே போக போகிறோம். ஸோ பைச்சாம் ஆல்மோஸ்ட் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு 30 செகண்ட் தான் இருக்குது. கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆன உடனே ஃபினிஷ் கொடுத்துருங்க. ரீபூட் ஆகிறது கொஞ்சம் லேட்டாக கூட ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டரை. பைச்சாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். போயிட்டு பைச்சாம் அப்படின்னு இது பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்துடும். இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். பைச்சாம் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் டெஸ்க்டாப்லேயே வந்துடும். ஏன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போதே கேட்கும் ஷார்ட்கட் வேணுமா அப்படின்னு, அதையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயே நீங்கள் போய் டபுள் கிளிக் பண்ணலாம், இல்லை சர்ச்சில் போய்ட்டும் இது பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக ஓப்பன் ஆகும் பைச்சாம். ஏன்னா அது ஃபஸ்ட் டைம் போய் எல்லா பார்த்தும் செட் ஆகணும் அப்படின்றதுனால அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகும். அப்புறம் அடுத்தடுத்த டைம் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஏன் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னா, இந்த பைச்சாமும் பைத்தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுவும் 2 இன்டர்பிரெட்டரும் கம்யூனிகேட் பண்ணி எல்லா ஃபைல்ஸையும் மாடியூல்ஸையும் வந்து போய் செட் ஆகிட்டு அந்த டிஎல்எல் ஃபைல்லாம் கரெக்ட் பண்ணுது இல்லையா. ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட் டைம் இவ்வளோ லேட் ஆகும். ஸோ அடுத்தடுத்த டைம்லாம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே இன்ஸ்டால் ஆகிடும், ஓப்பன் ஆகிடும், சீக்கிரமாகவே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஓகே, கம்ப்ளீட்டாக நமக்கு பைச்சாம் ஓப்பன் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா first.py அப்படின்னா பைத்தான் ஃபைல்ஸ் அப்படின்றது தான் அதுக்கு மீனிங். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபைல்ஸ் டிஃபால்ட் ஃபைல்ஸ் அங்கே இருக்கும். நீங்கள் இந்த பைச்சாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போய்ட்டு ஃபைலில் நியூ ப்ராஜெக்ட் அப்படி கொடுக்கலாம். நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிட்டு அந்த லொக்கேஷன் எங்கே போய் சேவ் ஆகணும் அப்படின்ற லொக்கேஷன் கொடுக்கணும். இதை நீங்கள் இதே லொக்கேஷன்லேயும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டு அதுக்குள்ளே ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். அந்த பாத்தையும் நீங்கள் இங்கே கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கிரியேட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நியூ விண்டோ அப்படின்ற இதே விண்டோ இப்போ அது இன்ஸ்டால் பண்ணதுனால அதே விண்டோ வேணுமா இல்லை நியூ விண்டோ வேணுமா அப்படின்னு கேட்டுச்சு. நான் நியூ விண்டோ கொடுத்ததும் எனக்கு வேறு ஒரு பைச்சாம் ஓப்பன் ஆகிருக்கு. சேம் விண்டோ அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா அதுலேயே ஒர்க் ஆகிருக்கும்.
ஃபைலில் போயிட்டு நியூ ஆல்ட் இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல், நியூ சர்ச்சிங் ஃபைல், டிக்ஷனரி, டைரக்டரி, பைத்தான் பேக்கேஜ், பைத்தான் ஃபைல், HTML ஃபைல், இந்த மாதிரி நிறைய கேட்கும். நாம் ஒர்க் பண்ண போகிறது பைத்தான் ஃபைல் தான். ஸோ பைத்தான் ஃபைல் அப்படின்னு கொடுத்த உடனே இங்கே வந்து உங்களுக்கு நேம் கேட்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மை ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு எடிட்டர் ஓப்பன் ஆகிடும். இங்கே மை ஃபர்ஸ்ட் பைத்தான் ஃபைல், மை ஃபர்ஸ்ட் PYங்கிறது பைத்தான் அதோட எக்ஸ்டென்ஷன். ஸோ இங்கே நமக்கு ஒரு விண்டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து கோடிங் எழுத ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் print அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் டு ஆல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா இப்போ பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ஒரு ப்ளே பட்டன் மாதிரி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரன் ஆகும். இல்லைனா Shift 10 அப்படின்றத கொடுக்கலாம். இதை நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து அவுட்புட் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஆல் அப்படின்ற மெசேஜ் நமக்கு இங்கே வந்துடுச்சு. ஸோ இதில் நம்ம கோடிங் பண்ணுறோம், அதுக்கான அவுட்புட் இங்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் பைத்தானில் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கணும். இங்கே நீங்கள் ஒன் மோர் கோடிங் எழுதியும் நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். கொடுத்துட்டு ரன் பண்ணுங்கள். இப்போ வெல்கம் டு ஆல், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ரெண்டுமே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம இதுக்கப்புறம் ஒரு டாப்பிக்காக பைத்தானில் வந்து கண்டினியூவாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீட்டில் இருந்தபடியே பைத்தானை கற்றுக்கோங்க. பைத்தான் சீரியஸில் IT கம்பெனியில் சீக்கிரமாக வேலை வாங்குறதுக்கு ஸ்கை கல்வி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நன்றி.